மாப்பிள சம்பா இட்லி தோசை மாவு. இந்த மாவு அரைக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு 2 டம்ளர் மாப்பிள சம்பா அரிசி, 3/4 டம்ளர் உளுந்து, 2 டம்ளர் இட்லி அரிசி. அப்புறம் எப்பவும் போல கொஞ்சம் வெந்தயம். இன்னைக்கு வெந்தயம் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவெல்லாம் எடுத்துட்டு நல்லா 2, 3 தடவ வாஷ் பண்ணி ஒரு 4 டூ 6 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. நான் அன்னைக்கு ஒரு 6 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சேன். ஊற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2, 3 டைம் வாஷ் பண்ணிட்டு, எப்பவும் போல கிரைண்டர்ல மாவாட்டுற மாதிரி நீங்க இந்த அரிசிய ஆட்டிக்கலாம். யூசுவலா நான் வந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் அத எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு உப்பு போட மாட்டேன். மாவு கிரைண்டர்ல அரைக்கும்போதே நான் உப்பு போட்டுடுவேன். ஸோ அன்னைக்கும் அதான் பண்ணேன். ஸோ நல்லா மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா, நீங்க அத எடுத்து திரும்ப புளிக்க வைக்கிறதுக்காக ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு வந்து ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம், நீங்க தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை வேணும்னா தோசை ஊத்திக்கலாம். அன்னைக்கு நான் வந்து நல்லா கெட்டியா தான் அரைச்சிருந்தேன். ஸோ நான் அன்னைக்கு இட்லியே ஊத்திக்கிட்டேன். இட்லி ஊத்துனதுக்கப்புறம் பாருங்க, இட்லி எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. கையில ஒட்டவே இல்ல. இந்த மாப்பிள சம்பா அரிசி வந்து ரொம்ப நல்லது. இது வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. போன் மசில்ஸ் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாப்பிள சம்பா அரிசி. இந்த ப்ரொபோர்ஷன் வந்து நீங்க மாப்பிள சம்பாக்கு மட்டும் இல்ல, கம்பு, அ சோளம், அ கவுனி, கருப்பு கவுனி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் இந்த ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இட்லி பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாப்பிள சம்பா இட்லி, தோசைக்கு வந்து நீங்க தக்காளி சட்னி, கார சட்னி, தக்காளி குழம்பு, இல்ல தக்காளி பஜ்ஜி இந்த மாதிரி நல்ல காரசாரமான சட்னிஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணது பத்தாதுன்னு என் ஹஸ்பண்டும் வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். ஸோ இட்லி நல்லா அன்னைக்கு சாஃப்ட்டாவே வந்திருந்தது. நாங்க 2 பேரும் இந்த இட்லியோட டெக்ஸ்சர பார்க்கறக்குள்ள பின்னாடி எவ்ளோ ரணகலம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. என் குட்டீஸ் 2 பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடகடன்னு இந்த வீடியோவ எடுத்துட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு அன்னைக்கு.